வெளிப்பட்டார். ஒரு காரியம் நாம் எல்லாரும் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம் என்பதால் அவன் சாத்தான் அல்ல. ஏற்கனவே நான் சொன்னேன், அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம் என்றால் அவன் சாத்தான் அல்ல. அப்படியே இயேசுவும் தேவனின் அவதாரம் என்று சொன்னோமானால் அவர் தேவன் அல்லவே. உங்களுக்கு புரிகிறதா? சொல்லுகிறேன். அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம் என்பதால் அவன் சாத்தான் அல்ல. அப்படியே இயேசுவும் தேவனின் அவதாரம் என்று சொன்னால் அவர் தேவன் அல்லவே. இதுதான் நம்ம பேசிக் தாட்டு தேவை கிறிஸ்டியானிட்டியில. இயேசு தேவனா என்பதிலே ஒரு பேசிக் தாட்டு வருகிறது. நமக்கு பல வசனங்கள் சொல்லுகிறது. ரோமர் 9:5, தீத்து 2:13, 1 யோவான் 5:20, 2 பேதுரு 3:10, 1 தீமோத்தேயு 3:16, யோவான் 1:14, ஏசாயா 9:6, யோவான் 13:13, இப்படி பல வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் இயேசு தேவன் என்றே திட்டமும் தெளிவுமாய் வசனம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 9:5 பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். சர்வத்துக்கும் மேலான தேவன், சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆக இயேசுவே தேவன் என்று வசனங்கள் சொல்லுகிறதுனாலே இவர் நிச்சயமாய் தேவனின் அவதாரம் அல்ல. இவர் நிச்சயமாய் தேவனின் அவதாரம் அல்ல. இவர் தேவனின் அவதாரம் என்று சொன்னால் இவர் தேவன் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இவர் தேவன் அல்ல என்று சொல்லிவிட்டால் இவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி இவர் தேவன் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்ல ஆரம்பித்தால் யெகோவா விட்னஸ் போன்ற பல கள்ள சபைகள் இருக்கின்றனவே, அந்த சபைகள் எல்லாம் போதிக்கிற காரியங்கள் உண்மையாய் மாறிவிடும். இந்து சகோதரர்களிடத்துல நாம் எல்லாரும் போய் பல அவதாரங்களை கடவுள் என வணங்குகிறீர்களே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது பொய்யாகுமா? பல கடவுள் உண்டா என்று நாம் கேட்டால், பல அவதாரங்களை கடவுள் என வணங்குகிறீர்களே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது பொய்யா? பல கடவுள் உண்டா என்று நாம் கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, தேவன் ஒருவர்தான், அவரே பரமாத்மா, அவரின் அவதாரங்கள் இவர்கள் எல்லாம், அந்த பரமாத்மாவின் அவதாரங்கள் இவர்கள் எல்லாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த அவதார புருஷர் மூலமாய் வெளிப்பட்ட பல அற்புதங்கள், அதிசயங்கள், சில மகிமைகளை எண்ணி இவர்களையும் தெய்வ நிலையிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள். அவ்வளவுதான். அந்த அவர்களுடைய அவதாரங்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த அவதார புருஷர்கள் மூலமாய் வெளிப்பட்ட சில மகிமைகளை எண்ணி இந்த அவதார புருஷர்களையும் தெய்வ நிலையில் வைத்து வணங்குகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் மாத்திரம் என்ன, ஆர்சி சபையிலே போனோம் என்றால் மரியாள், அந்தோனியார், செபஸ்தியார், இப்படி பலதரப்பட்ட காரியங்களை எல்லாம் வைத்து வணக்கம் செய்கிறார்கள். இதுவும் அவதாரம் என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்துக்குள்ளே வந்து விடுகிறது. தெய்வம் என்று நினைத்து வணங்குகிறார்கள். நாங்கள் மரியாளை தெய்வம் என்று சொல்லவில்லையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, அவர்கள்ட்டே ஒரு ஜெபமே இருக்கிறது. மரியாள் மங்கள வார்த்தை ஜெபம் என்று சொல்லி, அந்த ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனே மாதாவே, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறது. இயேசு மூலமாய் பிதாவினிடத்திலே சொல்ல வேண்டிய இந்த ஜெபம் மரியாளிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மரியாள், அந்தோனியார், செபஸ்தியார், இப்படி பலதரப்பட்ட எல்லாரையும் தேவனுடைய அவதாரம் என்று நினைத்து கொண்டு இந்துக்கள் எப்படி தேவனுடைய அவதாரங்களை, அங்கே நடக்கிற மகிமை, அங்கே நடக்கிற அதிசயங்களை வைத்து அவர்களையும் தெய்வ நிலையை வைத்து வணங்குகிறார்களே, அதே நிலையிலே ரோமன் கத்தோலிக்க சபையாரும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கருத முடிகிறது.
புத்தர்கள் இருக்கிறார்கள். புத்தர்கள் புத்தரை வணங்குகிறார்கள். புத்தரை வணங்குகிறார்கள். எல்லாருமே சொல்லுகிறது நாங்கள் விக்கிரக ஆராதனை இல்லை, விக்கிரக வணக்கம் இல்லைன்னு. ஆனா புத்தரை வணங்குகிறார்கள். சீக்கியர்கள் குருநானக்கை வணங்குகிறார்கள். முஸ்லிம்கள், நாங்கள் கூட போனோம், நாகூர் ஆண்டவர் கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த நாகூர் ஆண்டவர் கோயில்ல போய் அங்க போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தர்காவில் போய் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவனும் அதே போலதான் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி சொல்லுகிறேன் பாருங்க. அவர்களாவது அந்த புத்தரோ சீக்கியரோ அல்லது ரோமன் கத்தோலிக்க சபையாரோ முஸ்லிம்களோ அவர்களாவது உயிராயிருந்த மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிறார்கள். ஒரு காலத்தில் உயிராயிருந்து அவர்கள் மரித்து அதுக்கப்புறம் அற்புத அடையாளம் அவங்க மூலமா நடக்குது என்பதை இவர்கள் கண்டு அதற்கப்புறமா அந்த மனிதர்களை தெய்வமாக வணங்குகிறார்கள். நமது புரொட்டஸ்டன்ட் மற்றும் பல ஆவிக்குரிய சபைகளிலே, புரொட்டஸ்டன்ட் மாத்திரம் இல்ல, பல ஆவிக்குரிய சபைகளிலும் சிலுவையை வணங்குகிறார்கள், புறாவை வணங்குகிறார்கள், நடிகர் படத்தை வைத்து இயேசு என்று சொல்லுகிறார்கள், சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள், ஓவியர்கள் வரைந்த படத்தை, இயேசுவின் படத்தை இயேசு என்று சொல்லுகிறார்கள். அப்பம் ரசம் இருக்கிறதே, இதை எல்லாவற்றையுமே தெய்வ நிலையிலே தெய்வமாகவே நினைக்கிறார்கள். கடிச்சு கூட சாப்பிடக்கூடாதான், ரத்தம் வந்துருமா அந்த அப்பத்துல, முழுங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரசங்க மேடை இருக்கிறதே, பிரசங்க மேடை மகா பரிசுத்த பூமியாம். பைபிளை வைத்திருக்கிறோமே, இந்த பைபிள் தான் அப்படியே அவர்களுக்கு பயங்கரமான ஹோலி. இதில் உள்ள வார்த்தைகள் தான் பரிசுத்தமானதை ஒழிய இந்த புத்தகம் பரிசுத்தம் அல்ல. இந்த புத்தகம் மனிதன் உருவாக்கின புஸ்தகம். இதில் உள்ள வார்த்தைகள் தான் பரிசுத்தமானது. இந்த புத்தகத்தையும் தொட்டு தொட்டு வணங்குகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆக இந்த காலத்திலே புரொட்டஸ்டன்ட் மற்றும் ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே பல தெய்வ நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது அந்த சீக்கியர், புத்தர், முஸ்லிம், இந்துக்கள் என்று நான் சொன்னேனே, ரோமன் கத்தோலிக்கர், அதைவிட மிகவும் மோசமான காரியம், அதைவிட கீழ்த்தரமான காரியம். ஆயுத பூஜைக்கும் இதற்கும் வித்தியாசமே இல்லை. அவர்களாவது ஆயுத பூஜையை ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்க. இவங்க 365 நாள் இதே விக்கிரக வணக்கம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாவது உயிரோடு இருந்து மரித்து போன அந்த மனிதர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் உயிரே இல்லாத, உணர்வே இல்லாத, சிந்தனையே இல்லாத சிலுவையை, புறாவை, இப்படி நடிகர் படத்தை இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு இவன் செய்து கொண்டிருக்கிறான். விக்கிரக ஆராதனையில இது பெருகி போய்விட்டது. இங்கே 3 கடவுள் வணக்கம் வேற செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 கடவுள் வணக்கம். ஒரு சபை இருக்கிறது, பிதா என்ற ஒருத்தருக்கு ஒரு படம் போடுவாங்க, குமாரனுக்கு ஒரு படம் போடுவாங்க, அவங்கள்ட்ட ஆவியானவரே கிடையாதான். அப்படி அவங்க. இன்னொருத்தங்க ஆவியானவர் புறாவடியில டாப்ல நிப்பாராம். இப்படி பலதரப்பட்ட விக்கிரக ஆராதனை காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன. 3 கடவுள் வணக்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு, அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்கள் மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையில் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆக மனக்கண்கள் நிறைய பேருக்கு குருடாய் இருக்கிறது, நிறைய பேருக்கு மனக்கண்கள் திறந்து இருக்கிறது, ஆனால் சரியாய் திறக்கவில்லை, மனக்கண்கள் பிரகாசம் அடையவில்லை.
இப்படிப்பட்ட நிலைகள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து தேவனின் அவதாரம் அல்ல, தேவனே பூமியில் பிறந்தார். தேவனே இந்த பூமியில் பிறந்தார். தேவனுடைய வார்த்தையே இந்த பூமியில் வந்தது. தேவத்துவத்தின் பரிபூரணத்தோடு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கொலோசியர் 2:9 சொல்லுகிறது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. 100% அவர் தேவனாய் வாழ்ந்தார், 100% மனிதனாய் வந்தார். இப்படித்தான் பிதாவானவர் அவரை இந்த பூமியிலே நடத்தினார். பிதாவாகிய தேவனுடைய நடத்துதல் இந்த வார்த்தையாகிய தேவனுக்கு அப்படி இருந்தது. பிதாவுடைய வார்த்தை தேவன், வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார், அவதாரம் அல்ல. அதனாலே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அவதார புருஷன் என்று சொல்லாதிருப்போமாக. சத்தியத்திலே வாழ்வோம், சத்தியபரரை தேவன் என்று காட்டுவோம். அவரை அவதார புருஷன் என்று காட்டி அவரை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு வர வேண்டாம் தயவு செய்து. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், விசேஷமாய் ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே, இவர் நிச்சயமாய் அவதார புருஷன் அல்ல, தேவனே பூமிக்கு வந்தார், இந்த சத்தியத்தை நாம் எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம்.